கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில சாரோன் தரிசன டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில யார் அந்த இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யார் அந்த இயேசு கிறிஸ்து? சிலுவைக்கு சிறப்பு தந்தவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? சிலுவை சுமந்து என்னை சீராக்கியவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? அன்புக்கு அடையாளம் காட்டியவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? அன்பாய் என்னை அணைத்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? என் பாவம் கழுவி பரிசுத்தமாக்கின தெய்வம் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? என்னை பாதை மாறாமல் பாதுகாத்தவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? எனக்காக சிலுவையில் துடித்தவர் இயேசு கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? எனக்காக எல்லாம் செய்து முடித்தவர் அந்த இயேசு கிறிஸ்து. இந்த வேளையில யார் அந்த இயேசு கிறிஸ்து என்று நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எல்லா ஜனங்களுக்கும் இந்த வேளையில இந்த தரிசன டிவியின் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்கள், சிறியோர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் இயேசு சொல்ற ஒரே ஒரு காரியம், அவரை யார் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்றால், யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். யார் என்று இயேசுவை நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், யார் என்று இயேசுவை தெரியாமல் இருப்பீர்கள் என்றால், யார் என்று நீங்கள் குழம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால், உங்களிடத்தில் இயேசு சொல்லுகிற காரியம் யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் தன்னை வழி என்று சொல்லுகிறார். யாருக்கு வழி என்று சொல்லுகிறார்? இயேசு யார்கிட்ட பேசுறாரு? யாரெல்லாம் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வழி தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று அந்த வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இயேசு இந்த வேளையில சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை பணம் இருக்கலாம், பணம் மட்டும் இருந்தா எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அங்க ஒரு நிம்மதிக்கு வழி இல்லை. ஒருவேளை நல்ல வீடு இருக்கலாம், அந்த வீடு இருந்தா வாழ்க்கை சுபிட்சமா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட முடியாது. அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. ஒருவேளை எனக்கு கல்யாணம் முடிஞ்சா போதும், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த காரியம், அந்த சூழ்நிலை, அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கை அமையாத போது அப்படியே வாழ்க்கையில குழம்பி கொண்டிருப்பாங்க. என் பிள்ளைங்க நல்லா வளர்ந்துட்டா போதும், என் பிள்ளைங்களை வளர்த்துட்டோம்னா போதும் அப்படின்னு சிலர் யோசித்து பிரயாசப்பட்டு தங்க வாழ்க்கைய தியாகமா செலவு செஞ்சு வளர்த்த பெற்றோர்கள் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அந்த பெற்றோர்கள் எதிர்பார்த்த காரியத்தை அந்த பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாம இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, என் பிள்ளைங்க வளர்ந்து நல்ல வேலைக்கு போயிட்டு 4 காசு சம்பாதிச்சா போதும், அதுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தவங்க, அந்த பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க, நல்ல வேலைக்கும் போயிருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா பெற்றோர்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தை அவர்களை விசாரிப்பதோ, அவருடைய தேவைகள் என்ன என்று கேட்பதோ, அவர்களுக்கு உதவி செய்வதோ அந்த இடத்துல பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அவர்கள் வாழ்க்கையில நான் எந்த வழியில போறது, அடுத்தது நான் எந்த இடத்துக்கு நான் போறது? அநேக பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில சிரமப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள்
பெற்றோர்களை எப்படியாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிற பிள்ளைகள் உண்டு. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோர்கள் பெற்றிருக்கிறாங்க, வளர்த்திருக்கிறாங்க. இந்த வேளையில அவங்க குழம்பிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இயேசு சொல்றாரு, நானே வழியா இருக்கிறேன். அவர் எதற்கு வழியா இருக்கிறார்? பணம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை அவர் கொடுப்பார். உன் வீடு, உன் வசதி உனக்கு கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக ஆறுதலை, ஒரு மகிழ்ச்சியை என் இயேசு கொடுப்பார். ஆகவே இந்த வேளையில அவர் சொல்றாரு, நானே உனக்கு வழியா இருக்கிறேன், நானே உனக்கு வழியா இருக்கிறேன். அந்த வழியிலே நாம் கடந்து போவோம் என்றால் நிச்சயமாக இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உலக வாழ்வில மனுஷன் நினைக்கிறான், எல்லாம் இருந்தா போதும், நம்ம சூப்பரா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா வேத புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் தனக்கென்று அவன் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில சமாதானம் வர வேண்டும் என்றால் உன்னுடைய ஆத்துமா, உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். யோவேல் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் சொல்றாரு, என் ஜனங்கள், என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை உரிமை பாராட்டுகிறார். யார் அந்த இயேசு கிறிஸ்து என்று யோசித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். உங்களை அவர் சரியாய் நடத்தவே விரும்புகிறார். அவர் சொல்றாரு, என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், அவரை நம்பி நோக்கி பார்க்கிற பிள்ளைகள். எப்படி நோக்கி பார்க்கணும்? இயேசுதான் என் வழி. பிள்ளைகள் கைவிட்ட பெற்றோர்களே, பெற்றோர்கள் கைவிட்ட பிள்ளைகளே, கணவன் கைவிட்ட மனைவிமார்களே, மனைவி கைவிட்ட கணவன்மார்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வேளையில இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு சொல்றாரு, நான் தான் வழியா இருக்கிறேன். அவர் எப்படி வழியா இருக்கிறார்? நீ எந்த காரியத்திலே சமாதானத்தை தொலைத்திருக்கிறாயோ, எந்த இடத்திலே நிம்மதியை தொலைத்திருக்கிறாயோ, எந்த நபர்களால் நீ வெட்கப்பட்டிருக்கிறாயோ, அந்த இடத்திலே உன்னை வைத்து உன் தலையை நிமிர பண்ண அவர் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் தலையை உயர்த்த விரும்புகிறார். ஆகவேதான் யோவேல் 2:26 இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும். ஒரு திருமணத்துக்கு போறோம், பந்தியில உட்கார்றோம், ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடுவாங்க, அடுத்தது எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுமான்னு கேட்பாங்க, போதும்னு சொல்லுவோம். வயிறு அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் அந்த ஆகாரத்தை தேவன் இங்கே சொல்லவில்லை, அந்த ஒரு திருப்தியை சொல்லவில்லை. இருதயத்துக்குள்ளே பசி இருக்கும், எண்ணத்துக்குள்ளே பசி இருக்கும், சிந்தைக்குள்ளே பசி இருக்கும். என் பிள்ளைகள் என்னை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பசி இருக்கும். என் கணவன் என்னை நேசிக்க வேண்டும் என்ற பசி இருக்கும். என் மனைவி என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பசி இருக்கும். என் பெற்றோர்கள் என்னை கடைசி வரையிலே என்னோடு இருக்க வேண்டும் என்ற பசி இருக்கும். நான் படித்து நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்ற பசி இருக்கும். படித்தவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பசி இருக்கும். வேலை கிடைத்தவர்கள் அந்த வேலையிலே நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்ற பசி இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு பசிங்க. எல்லாவற்றையும் முடித்து ஒரு இடத்துல நிம்மதியா இருக்கிற பெற்றோர்கள்
என் பிள்ளைங்க நான் கடைசி வரையில காப்பாத்தின காரியத்தை நினைத்து கடைசி நாள் வரையில எனக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னை விசாரிக்கணும், என்னை பராமரிக்கணும், என்ன சாப்பிட்டியான்னு கேட்கணும். இதெல்லாம் பசிங்க. இதெல்லாம் இருதயத்தினுடைய பசி, எண்ணங்களுடைய பசி, உள்ளத்தின் ஏக்கமான பசி. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய தேவன் விரும்புகிறார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவின் அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தையை, அந்த வேத வார்த்தையின் மீது நீங்கள் ஆசையாய் அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாமிசமாகி இந்த உலகத்துக்கு வந்தது, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார். 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். பிதாவுடைய சித்தத்தை சிலுவையிலே நிறைவேற்றினார். எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, மீறுதலுக்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி எல்லா மனுஷனுக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த மீட்பின் அனுபவத்தை சிலுவையிலே வைத்துவிட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவினிடத்திலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்காக எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நான் சொன்ன அத்தனை காரியங்கள் உடைய பசியோடு இருக்கிற என் அன்புக்குரிய தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பெரியோர்களே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த பசியும் இந்த தாகமும் தீர வேண்டும் என்றால் நீ ஒரே ஒரு காரியங்களை தெளிவாய் முடிவு செய்ய வேண்டும். நீ எத்தனையோ பாதையில கடந்து போயிருப்பாய். சிறு வயது முதற்கொண்டு நண்பர்களோடு அநேக வழிகளிலே கடந்து போயிருப்பாய். உனக்கு தெரிந்த உறவினர்களோடு அநேக வழிகளிலே கடந்து போயிருப்பாய். நீ படித்துக் கொண்டிருந்த அந்த காலேஜ் நண்பர்களோடு அநேக வழிகளிலே நடந்து போயிருப்பாய். பெற்றோர்களோடு அநேக வழிகளிலே நடந்து போயிருப்பாய். நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் நிதானமாய் நின்று யோசித்து பாருங்கள், நின்று யோசித்து பாருங்கள். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், போகிற வழியிலே நின்று பூர்வமான பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அவைகளிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில எத்தனையோ வழியில நான் நடந்து போயிருக்கிறேன். கண் போன போக்கில போயிருக்கிறேன், மனமோன போக்கில போயிருக்கிறேன், எனக்கு சரியினப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். நான் யாரோடெல்லாம் போன ஆசைப்பட்டேனோ அவர்களோடெல்லாம் போயிருக்கிறேன். நான் போன பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது, யோசித்து பார்க்கும்போது அங்கே சமாதானம் இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, அங்கே ஆறுதல் இல்லை, அங்கே பூரணம் இல்லை, அங்கே விடுதலை இல்லை, அங்கே மன திருப்தி இல்லை. இந்த வேளையில நான் உடைந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? வீட்டின் ஒரு மூலையிலே தனி அறையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரியே, என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய வாலிப பிள்ளையே, வாலிப தங்கச்சி, என்னை மீட்ட தெய்வம், என்னை ரட்சித்த தெய்வம், என்னை போன்ற ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சித்து நிறுத்தின அதே தெய்வம் உன்னோடு இந்த செய்தியின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற தெய்வீக சமாதானம், நீ எதிர்பார்க்கிற மன ஆறுதல், நீ எதிர்பார்க்கிற மன சமாதானம், இதுவரையிலே நீ முயற்சி செய்து உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ நீ செய்து அதன் மூலமாய் கிடைக்காத ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆறுதல் என் இயேசு உனக்கு கொடுக்க விரும்புகிறார்.
ஆகவேதான் இந்த வேளையில யார் அந்த இயேசு கிறிஸ்து? யார் அந்த இயேசு கிறிஸ்து? அவர் சிலுவைக்கு சிறப்பு தந்தவர், சிலுவையை சுமந்து என்னை சீராக்கினவர். உன் வாழ்க்கையை சீராக்க உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வழியை சீராக்க உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை சீராக்க உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஓடின அந்த ஓட்டம் போதும், நீ தேடின அந்த தேடல் போதும், நீ நம்பின அந்த நண்பர்கள் போதும், நீ நம்பி பயணித்து உடைந்து உட்கார்ந்த அந்த இடம் போதும். எழுந்துரு. இயேசு சொல்றாரு, நானே உனக்கு வழியா இருக்கிறேன், நானே வாசலா இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இந்த நிமிடம் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிற ஒளியாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பார். யார் யார் முகத்தையோ பார்த்து நீ ஏமாந்த அந்த தருணங்கள் போதும். யார் யார் வார்த்தையோ கேட்டு நம்பி போய் உன் வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டது போதும். என் அன்புக்குரிய தங்கச்சி, என் அன்புக்குரிய தம்பி, என் தெய்வம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே நீ எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறார், எத்தனை நண்பர்களை நாடி போயிருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து, பணம் போச்சு, மரியாதை போச்சு, பலன் போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஒண்ணுமே இல்லை, என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறையே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நான் உனக்கு வழியா இருக்கிறேன், நான் உனக்கு வாசலா இருக்கிறேன், நான் உனக்கு சரியான பாதையா இருக்கிறேன், நான் உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்க விரும்புகிறேன். நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்த நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என் சத்தத்தை கேட்கிற செவி மாத்திரம் உனக்கு வேண்டும். எத்தனையோ மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு ஏமாந்து போனது போதும். என் சத்தம் உன் வாழ்க்கையை மாற்றும். என் சத்தம் உன் வழியை மாற்றும். என் சத்தம் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும். என் சத்தம் உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணும். யோவான் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே இயேசு. அவர் சொல்றார், இருள் நிறைந்த உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி சரியான வழியில உன்னை நடத்த அந்த ஒளியாகிய தெய்வம் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஒருவேளை உன் சொந்தக்காரங்க சொல்லி இருக்கலாம், அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சது, உன் குடும்பம் முடிஞ்சது, உன் எதிர்காலம் முடிஞ்சது, இனி உனக்கு ஒண்ணுமே கிடையாது, இனி நீ வெளியே வர முடியாது, இனி வெளியே நீ தலை காட்ட முடியாது, இனி எழுந்து நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றானோ, மனிதன் எதையெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறானோ, அதையெல்லாம் முடிய பண்ணுகிறவர் தான் என் இயேசு. முடிய பண்ணுகிறவர் இயேசு. இனி உன் வாழ்க்கையில விடிவு இல்லை என்று சொல்லுகிறானே, அவனுக்கு முன்பாக ஒரு விடியலை உன் வாழ்க்கையில கொடுக்க வல்லவர் என் இயேசு. அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய பண்ணுகிற தெய்வம் நான். திருப்தி அடைய பண்ணுகிற தெய்வம் நான். உங்களை ஆசீர்வதித்து சரியாய் நடத்த விரும்புகிற தெய்வம் நான். அவர் சொல்றாரு, நீங்கள் என் ஜனம், நீங்கள் என் ஜனம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் ஜனம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில, இந்த மத்தியான வேளையில, இந்த இரவு வேளையில, நீங்க எந்த வேளையில இந்த செய்தியை கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எந்த வேளையில் கேட்டாலும் ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகம புத்தகம் 33வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாயிருக்கும். ஐயா, குடித்து விட்டு ஒரு இருட்டு பகுதியில
எச்ச இலையில படுத்து கொண்டிருந்த மனிதன் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். என் மேல சாப்பிட்டு எச்சல போடுறாங்க, சாப்பிட்டு கை கழுவுறாங்க, சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கிறாங்க. நான் குடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறேன், எழுந்து கூட நிற்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் ஒளியாகிய இயேசு, வழியாகிய இயேசு, மீட்பை தருகிற இயேசு, நல்ல வாழ்க்கையை கொடுக்கிற இயேசு அவருடைய சத்தத்தினாலே என்னை தொட்டு தூக்கி நிறுத்தி இந்த வினாடி வரையில நடத்தி, இந்த வினாடி வரையில ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல இந்த இடம் வரும் வரையிலே என்னை சுமந்து வந்தவர் உங்களோடு பேசுகிறார். அந்த நேரத்தை நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த நேரத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய ஆடையின் அலங்கோலம் வேறு, இன்று என் வாழ்க்கையினுடைய நிலை வேறு. என்னை அன்று திரும்பி பார்க்க ஒரு ஆள் இல்லை, இன்று என்னை விரும்பி பார்க்க ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் என்னை உங்கள் முன்னே நிறுத்தி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 34:10 நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நாம் அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை சரியாய் நடத்துவார். நாம் ஜெபித்தால் நம் வார்த்தையை கேட்டு அவர் நமக்கு நன்மையை செய்வார். அது நமக்கு நன்மையாயிருக்கும், சரியாயிருக்கும். அநேகருக்கு அது பயங்கரமாயிருக்கும். இவனாடா இங்க நிக்கிறான், இவனா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறான், எங்கேயோ இருந்தான் ஐயா, இவனையா கொண்டீங்க நிறுத்துறாரு. அவர் நிறுத்த நினைத்தால் அந்த இடம் சிறப்பாயிருக்கும். அவரை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் இருதயத்திலும் நீங்கள் நிறுத்த, அவரை உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய இருதயத்தில் நிறுத்த நீங்கள் தீர்மானித்து விட்டால் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது இரவோ பகலோ அல்லது மாலையோ பகல் பொழுதோ எனக்கு தெரியாது. எந்த நேரத்திலே இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். என் வாழ்வை மாற்றின அதே இயேசுனுடைய வார்த்தை இந்த வேளையில் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. Thank you.